श्री भगवान वाच प्रकाशंच प्रवृत्तिंच मोहमेव च मांडव नद्देहि संप्रवृत्तानि न निवृत्तानि कांक्षति। आत्मव्यतिरिक्तेषु वस्तुषु अनित्येषु संप्रवृत्तानि तत्रजस्तमतां कार्याणि प्रकाश प्रवृत्ति मोहाद्यानि यो न द्वेषि तदा आत्मव्यतिरिक्तेषु वस्तु इष्टेषु वस्तुषु தானியேவ நிவர்த்தானி நகாந்ததி. இதுதான் இந்த குணாதீதனுக்கு லட்சணம். எவன் சமத்துவதான முக்குணங்களையும் கடந்து நிற்கிறவன் குணாதீதன் பேரு. அந்த குணாதீதன் அதான் அப்படின்னு கேட்ட முதல் கேள்வி. அது பெருமாள் குணாதீதனுடைய லட்சணம் இதுதான். அது குணாதீதனுடைய பிரவೃತ್ತಿ. उदासीनो गुणैर्यो न विचाल्यते गुणावस्थेव योन्मतिष्ठदिनेङ्गते उदासीनवदासीनः गुणैः यो अविचाल्यते यो न विचाल्यते. உதாசீனவதாசீனः அப்படின்னாக்க அதாவது இந்த குணங்களிலிருந்தும் கடந்த அப்பாற்பட்டதான ஆத்மாவிலேயே எப்பொழுதும் திருப்தனாக ஆத்மாவையே எப்பொழுதும் போகமாக கொண்டு அந்த ஆத்மாவையே எப்பொழுதும் திருப்தி அடைந்து ஆத்மாவுதோட திருப்தம். அப்படி ஆத்மானுபவத்திலேயே எப்பொழுதும் திருப்தனாக இருக்கிறதுனால ஆத்ம வெற்றித்தமான வேற எதையும் விரும்பாதவனாக ஆத்மாவலோகனத்திலேயே எப்பொழுதும் திருப்தனாக இருக்கிறதுனால மற்றவைகள் அத்தியந்த உதாசீனவது ஆசீனா. உதாசீனம் அர்த்தம் அதில் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை. எந்த வசூல விருப்பத்துக்கும் ஒண்ணு இல்லையோ எந்த வசூல வெறுக்கத்துக்கும் ஒண்ணு இல்லையோ அது விருப்பமும் மற்ற வெறுப்பும் மற்றதான நிலைதான் உதாசீனம். பெருமாள் சொன்ன மாங்காய் செமமண்டலம் அத்துணை பெருமாள் யாரும் புறத்து துவாரகைக்கு போறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு பெருமாள் சொன்னேன். என்ன மாகாயி சுபமங்கலம் போகாதே அப்படின்னு சொன்னா அபமங்கலம் போகாதுன்னு சொல்லக்கூடாது. போ அப்படின்னு சொன்னாக்க அதுதான் எப்பதான் போகணும்னு காத்துட்டு பாத்துருக்கு. ஏன் சரி விருப்பப்பட்டால் போ அப்படின்னு சொன்னா அது உதாசீனம். எனக்கு எப்ப போனா எனக்கு என்ன ஏன் நீ போறதுக்கு எதுவும் இல்லை உனக்கும் மாத்தா போன்னு சொன்னா அது உதாசீனம். அதுல மட்டும் அனுகூலம் உண்டு பிரதிகூலம் இல்லை. அனுகூல அபாவாத்து அது ஒன்றும் சந்தோஷம் இல்லை, பிரதிகூல அபாவாத்து அதுல ஒன்றும் விருப்பம் இல்லை. அப்படின்னா உதாசீனம். உதாசீனவன் ஆசீனா. ஏன் உதாசீனவன் ஆசீனான உதாசீனவது அப்படிங்கிறதாவது உதாசீனத்தோட கூட உதாசீனவதுங்கிறது இங்க ஒரு உபமான உதாசீனத்தை போல பண்ணல. உதாசீனத்தை ஔதாசீனத்தை உடையவனாக இது வரி பிரச்சனையிலும் மொத்த பிரச்சனை. அதனால அங்கத்த உதாசீனம் வந்து இந்த குணங்கள் குணைகி யோகத்தை இந்த குணங்கள் இந்த குணங்களால் உண்டாகக்கூடிய ஆகாங்கா விருப்பு விருப்புகளால நவிச்சாலியதுனா ஒரு பொறுப்பு அசைக்கப்படுபவனாக உதாசீனவதாசீனா குணைகி யோக விசாலியதை அவிசாலியமான அசைக்கப்பட முடியாதவனாக குணாவத்தம் பிரதித்தியத யோகத்திற்கு நீங்குது.
அந்த சத்வாதி குணங்கள் தங்கள் தங்களுக்குரியதான காரியங்களான பிரகாசாதிகளிலே வர்த்தந்தை. சத்துவகுணமானது பிரகாசத்தையும், ரஜோகுணமானது பிரவೃத்தியையும், சமகுணமானது மோகத்திலையும் அந்தந்த குணங்கள் தங்கள் தங்களுக்குரியதான காரிய விசேஷத்திலே செல்கின்றன. இதிலே நாம் என்ன செய்வது என்று சூஷ்டி மகத்திற்கே. சூஷ்டி மகத்திற்கேன்னாக்க தான் இதை பத்தி எந்த வாக்கியம் இல்லாமல் பேசாம குணாக வர்த்தந்தை குணாக வர்த்தந்தைன்னா குணங்கள் உள்ளன, குணங்கள் ஈடுபட்டவையாக உள்ளன. சத்வாதி குணங்கள் தங்களுக்குரியதான பிரகாசாதி செயல்களிலே வர்த்தந்தே. இத்தியேவையோ அவதிஷ்டதி. இத்தியோடைய அவதிஷ்டத்தின்னா யரம் இந்த உணர்வுடன் யரம் அவதிஷ்டத்தைனா ஸ்திரமான புத்தி உடையவனாக இருக்கிறானோ அந்த குணங்களுக்கு அனுகுணமாக, அந்த குண காரியங்களுக்கு அனுகுணமாக நைங்கதே சேஷ்டத்தை எந்த விதமான சேவை பிரபுத்தியில் ஈடுபடுவது குணாதீதனுடைய லட்சணம். குணாதீதனுடைய அனுஷ்டானம். குணாதீதன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அவன் ஆத்ம வெற்றித்தவா சகல வஸ்துக்களையும் சற்று அர்த்தவனாக ஆத்மாவிலேயே ஆத்மாவையே அவலோகனம் பண்ணிக்கொண்டு அந்த ஆத்மாவுடைய திருப்தனாக இருக்கிற காரணத்தால அதை தவிர மற்றவற்றில குணகாட்சிகளிலே கொஞ்சம் கூட நெருப்போ வெறுப்போ அந்த உதாசீனம் வந்து அதுல இவனுக்கு ஒரு இருப்போ வெறுப்போ இல்லை, அதுல ஒரு சாதிக்குள்ளியமோ ஒரு ஆணுக்குள்ளியமோ இல்லை. பிரவೃತ್ತಿ இல்லாத உதாசீனம் அதுல நடக்கிற செயல்கள்ல பிரதிகூலமோ அனுகூலமோ ஆகிற ஸ்திதி இல்லாதவன். அதுல அனுகூலம் எதுவும் இல்லாதனால அது விருப்பமும் இல்லை, பிரதிகூலம் எதுவும் இல்லாதனால அது நெருப்பும் இல்லை. ஆனா பிரகிருத்தியில காரியம் நடந்துதான் அம்மாடிய இப்ப நடந்தா நடக்கல. ஆமா, லோகத்துல எல்லாருக்கும் தெரிந்து கூடும்போது இவன் தெரிஞ்சு கொடுக்கும், ஆனால் இவனுக்கு தெரியாது. அந்த குழு சூழலுக்கு பிரதிகூலமானதால விருப்பத்தகாரதாகவும், அந்த குழு சூழலுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால அது விரும்பத்தக்கதாகவும், குழு தனக்கு பிரதிகூலமானதுனால அதை போக்கிக்க முயற்சி பண்றது, குழு தனக்கு அனுகூலமானதுனால அதுல ஈடுபட்டு அனுமதிக்க முயற்சி செய்து, இது ரெண்டுமே அது கிடையாது. மற்றது இல்லை, அவங்களுக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது. அவருக்கு அதுல பிரதிகூல அனுபவமோ அனுகூல அனுபவமோ கிடையாது. இப்போ நான் சொல்றாங்க, நம்ம ஒரு நாளைக்கு பத்திரிக்கை போயிட்டு வரதுக்குள்ள அந்த பத்திரிக்கை மேல ஒரு நாளைக்கு மேல இருக்க முடியல. அங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் அவன் இறங்கி வந்துடுறான். ஏதோ ஒரு காலத்துல இல்லாம வராம அங்கேயே இருந்து அங்கேயே பக்கத்துல அங்கேயெல்லாம் வந்துருக்காரு இல்லையா, வாழாட்டு இருந்துருவாங்க. அவர் உதாசீன உதாசீனா அது மட்டும் இல்ல, குணங்கி யோக விசாரிக்கல. இந்த முக்குணங்களும் அவர்களுடைய பிரவೃத்தியினாலேயும் குறிப்புற அசையாதவனாக குணாவர்த்தத்தை சேவாவதிஷ்டத்தை. இந்த சத்வாதி குணங்கள் தங்களுக்குரிய காரியங்களாகிற பிரகாச பிரவೃத்தியாதிகளிலே ஈடுபட்டனமாக இருக்கின்றன. இதுல என்னுடைய என் செயல் எதுவும் இல்லை என்று இங்க பேர் எல்லா வாக்கியக்காரும் ஜெயிச்சுருவார். எனக்கு மிதிரைக்கு வந்தாலும் ராஜா சக்கரவர்த்தி மிதிரை ஆண்டு ஆண்டு. ஆனா அந்த மிதிரையில் எதுவுமே எங்களுக்கு இல்லை.
வித்யாயாம் வித்யாயம் நனைகின்ற பிரதர்ஷிதே. அவதான் உதாசீனவ ராசி. முதல்ல சமக்ஷனாவுக்கு உதாசீனம். அதுதான் உதாசீனமா இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு தோஷம் வரும். சுபதுக்கங்களை சமமா பாதிச்சு அதனால படிப்படியா முதல்ல சுபதுக்கங்களை இல்லையா சமம் பாதிக்கிற காரணத்தால சுகம் துக்கமும் 2 விதமான அனுபவங்களை ஆசிரியர் அவன் மனசு அவரும் அந்த ஆத்மாவில் மட்டுமே விதமான புத்தி உடையவனாக ஆகிறான். இது இப்ப அதுவே எடுத்துட்டு அது சம குணங்களுடையதான காரியங்களை எப்படி செய்யும். 2 பேர் சித்தப்பிரஜன் தான். அந்த சித்தப்பிரஜனாகிறவன் அவன் ஆத்மாவலோகனத்துக்கான கர்மயோகத்தை பண்ணி அந்த வழியாக சொன்னான். இவன் என்ன பண்ணாலும் கடைசியில குணப்பிரயங்களை இந்த குணங்களை கடந்துதானே அதை அடைய முடியும். இப்ப அதையே இன்னும் கூட்டு அதை கேட்கலாம். அங்கேயும் கேட்ட கேள்வி அங்க சுபதுக்கங்கள் மானவமானங்கள் ஜெயாஜயங்கள் லாபாலாபங்கள் கொண்டு சொன்னார். இங்க தற்போதைய சமத்துவதான 3 குணங்களுடைய பிரவೃತ್ತಿகளை கொண்டு அதே வியாக்கியானம் பண்ற உதாசீனவது ஆசீனா குணம் எதிரித்த ஆத்ம அவலோகன திருப்தியா அந்நற்ற உதாசீனவது ஆசீனா. குணம் எதிரித்த குணங்களுடைய குணங்களை காட்டு வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மா. தத்துவ குணங்களுடைய சம்பந்தமற்றது ஆத்மா. அந்த ஆத்மா அவலோகன திருப்தியா அந்த ஆத்மாவையே சாட்சாத்கரித்து அந்த ஆத்மாவையே அனுபவித்து அந்த ஆத்மாவின் அனுபவ ரூப திருப்தியினாலே ஒரு வேறு பூர்வ திருப்தி ஏற்பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க ஆங்கில உதாசீனம். எந்த விதத்துல பூர்ணமான திருப்தி கிடைக்கிறதோ அது எத்தனைத்த விஷயங்கள்ல உதாசீனம். சம்பிரகத்தமோ குணம் நமக்கு போன்றதான குணங்களை காட்டும் வெற்றிகமான ஆத்ம தத்துவத்துல அது அனுபவத்தை பரிபூர்ண திருப்தியுடையவனாக இருக்கிற காரணத்தாலே அந்த ஆத்மாவை தவிர மற்ற விஷயங்களிலே குணகாரியங்களிலே அत्यந்த உதாசீனத்தை உடையவனாக குணையு தேகாகாங்ஷா துவாரேன யோன விசாரியம் குணையு தேக ஆகாங்ஷா துவாரேன சத்தவ குணங்கள் அவைகளுடைய காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் அவைகளுடைய எந்த துவேகமோ எந்த ஆகாங்கையோ அற்றவனாக இருக்கிற காரணத்தாலே அவைகள்னால இவன் விசாரியது துணி கூட அசைக்க முடியாதவனாக ஒரு விஷயத்துல துவேகம் இருந்ததுன்னா கொஞ்சம் கல்மம் ஏற்படும். அந்த தோஷத்தை போக்கிக்கணும் அப்படின்னு இல்ல வேற ஒன்று ஆகாங்ஷை இருந்ததுன்னா அந்த ஆகாங்ஷைக்கான பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த 2 விதமான கவனங்கள் குணங்களால் ஒரு தோஷமான செயல்பட இருந்ததுன்னா அது குணமுடைய தோஷம் எனக்கு அதனால வேக ஆகாங்ஷா வர யோன விசாரிக்கிறேன் ஜனம் அசை இல்லை. அது மட்டும் இல்ல குணாக காரியேஷு பிரகாசாது தர்க்கம் செய்யும். சத்திரசம குணங்கள் இந்த சரீரம் இருக்கிறவர்களும் இஸ்ரீகள் இருக்கிறவர்களும் சத்திரசம குணங்கள் இருக்கத்தான் இந்த பிரகதியில். அந்த சத்திரசம குணங்கள் என்னுடைய சரீரத்திலையும் என்னுடையதான இந்திரியங்கள் இருந்து கொண்டு அது பிரகாசம் பிரவருத்தி போன்றதான அந்த தன்மையிலான சாத்தியமான செயல்கள் அனுபவிக்கிறது. அதுதான் எனக்கு என்ன நான் இந்த சரீரமா இருந்தா அதுக்கு தொடரும். இந்த சரீரத்தை காட்டி வெற்றிகமான ஆத்மாவாக நான் இருக்கும்போது
இந்த சரீர இந்தியாதிகள்ல ஏகதேசமா இருக்கிற இந்த சத்துரஸ்தம குணங்கள் தங்களுக்குரியதான பிரகாச பிரபுத்தியாதி காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவற்றில் யாருக்கும் நடக்கிற மாதிரி இந்த சரீரமும் தன்னகாட்டு யாரோ தானே. அதனால சூழ்ச்சியும் அவற்றில் இங்கதை இந்த இங்கதேன அர்த்தம் துளிக்கூட கேட்கது. ஏன் குணகாரியான குணம் கேட்கதே. குணகாரியான குணம் அர்த்தம் இந்த பிரகாச பிரவருத்தி மோகாதிகளுக்குரியதான காரியங்களை அவைகளாலே செய்திக்கப்பட்டு செய்கிற காரியங்களையும் அவன் செய்யவில்லை. இது குணாதிகளுடைய அனுஷ்டானம் நம்பர் 1. அடுத்ததே அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல அவனுடைய மேற்கொள்ள நடவடிக்கைகளை சொல்றேன். தமதுக்கத்திய தமதுக்க சுகஸ்வஸ்த தமலோஷ்டாத்மகாஞ்சன துல்லிய பிரியா பிரியோதீர துல்லிய நிந்தாத்மசம்ஸ்துதி மானாம மானயோ துல்யா துல்யோ மித்ராதிபக்ஷயோ கர்மாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்த உச்யதே. சமதுக்க சுகஸ்வஸ்த சமலோஷ்டாத்மகாஞ்சன துல்லிய பிரியா பிரியோ தீர துல்லிய நிந்தாத்மசம்ஸ்துதி மானாவ மானயோ துல்யை துல்யோ மித்ராதிபக்ஷயோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்த உச்யதே. இப்படிப்பட்ட செயல்பாடுகளை உடையவன் எவனோ அவன் தான் குணாதீதம். சகா குணாதீதா உச்சதே. யஹா சமதுக்க சுகஸ்வஸ்தா, அதாவது சமதுக்க சுக, அதாவது சுகதுக்கயோகம் சாமியாபம். சுகத்துக்கும் துக்கத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் சுகத்தையும் துக்கத்தையும் சமமான அனுபவமாக சுகமும் துக்கமும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் உள்ளது இல்லை. ரெண்டுலே சுலபமா தாங்கக்கூடியதாகத்தான் இருக்கு. எவ்வளவோ சுக்கங்களை போல எவ்வளவு துக்கங்களையும் தாங்கி இருப்போம், எவ்வளவு துக்கங்களை போல இவரு எவ்வளவு சுக்கங்களையும் தாங்கி இருப்போம். சுகமோ துக்கமோ ரெண்டுல எதுவோ நம்மளால தாங்க முடியாததா சேர்ந்தது. அதே மாதிரி மற்ற துக்கம் எதுவும் நிலைக்கும் பேருல மற்ற துக்கம் எதுவும் துக்கம் எதுவும் நிலைச்சு பேரு அந்த துக்கம் அவரோட இருந்து அவனுக்கு சுகம் மறந்து. அது மாதிரி ஏற்பட்ட துக்கம் இருக்க அந்த துக்கமும் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அழிச்சிய துக்கமா இருந்தா அப்படி படிப்படியா போட்டு அந்த துக்கம் இதுல சுக துக்கங்களை பற்றி நாமளா பண்ணிக்கிற அந்த அதிபாரங்கள் என்னமோ துக்கம்னா என்னமோ ரொம்ப கஷ்டமா நீ சுகம்னா அது ரொம்ப அப்படின்னா நாமளே பண்ணிக்கிட்டானே நம்முடைய அதாவது அதிபாரம்னாக்க மனசு நாமளா பண்ணிக்கிற அதிகப்படியான கற்பனைகள் தான் சுகத்தையும் துக்கத்தையும் நமக்கு என்னவும் பெருசா காட்டுறது. வேதாந்தத்தை சுத்தப்பாட்டு ஒன்று போயிடுது, வேதாந்தத்தை சுத்தப்பாட்டு ஒன்று போயிடுது. துக்கம் துக்கம் ரெண்டுமே ஆகமா வாயினா ரெண்டும் ரொம்ப தொழில்நுட்ப காலத்துக்கு தான் இருக்கு. அதனால சுத்தத்தையும் துக்கத்தையும் ரொம்ப சமமா நினைக்க வேண்டியது ஒன்றும் நினைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம். ரெண்டுமே சுத்தம் ரெண்டுமே ஒரு சுத்தத்தில் சுத்தானுபவம் வரும்போது என்ன பண்றது, அந்த சுத்தானுபவம் சேர்த்துவாங்க வரும்போது சுத்தத்தை கொடுத்து போகும்போது துக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் சுத்தானுபவம் சேர்த்து இல்லையா அது வரும்போது துக்கத்தை கொடுத்ததே வந்துட்டு போகும்போது துக்கத்தை கொடுத்து. ஆனால் ரெண்டுலையுமே இருக்கு. அதனால சுத்தமும் துக்கமும் சமமானது. அதனால
என்ன பண்ணுவோம்? சுகம் துக்கையோ சமச்சித்தா. சுகம் துக்கம் இவைகள் ரெண்டுலையும் எந்த மாறுபாடும் இல்லாததால சமச்சித்தா. சுகம் துக்கம்ங்கிறதுலாம் என்ன? ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதுகளெல்லாம் நாம் ஏற்கனவே பண்ண முக்கிய பாபு உங்க கர்மாக்களுக்கு ஈக்குவல் கொடுக்குற கலதான பிரகாரம் அவ்வளவுதான். எப்படி நாம வந்து பண்ண முடியாது. இது இனவிட்டம். அதனால என்ன பண்றது? இது அப்படியே எதுதான் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை சமச்சித்தமா வச்சுட்டு சுத்தம் துக்கம் ரெண்டையும் சமதுக்கோ சுத்தம் துக்கம் இவைகள் ரெண்டையும் இந்த சமதுக்க சுத்தம் அப்படிங்கிறது இந்த சுபதுக்கையோகோ சித்த சமாதானம். சுபதுக்கையோகோ சமச்சித்தம். இந்த சுபதுக்கையோகோ சமச்சித்தராது இல்லையா, அதுல சொத்தா அதுவே தனக்கு சித்தியுடையவனாகி இருக்கும். சுபதுக்கையோகோ சமச்சித்தம் இருக்கு இல்லையா, அந்த சமச்சித்தத்திலே ஸ்திதியை உடையவனாக எப்பவும் சுபதுக்கங்கள்ல சமச்சித்தமா இருக்கிறதே தனக்கு சுபாவமாக கொண்டு அதையே தனக்கு சித்தியாக கொண்டிருக்கிறவன் சமதுக்க சுகஸ்வஸ்தா. அதனால அதுல சொத்தாக இருக்கும். அது அதிலேயே தனக்கு நிலையுடையவனாக. ஏன்னா ஆத்மா ஒன்றுதான் இவனுக்கு பிரியமானது. ஆத்ம வித்திரிக்கமான மற்ற எதுவும் இவனுக்கு பிரியமில்லை என்கிற காரணத்தால ஆத்மாவை தவிர வேற எந்த பொருளும் இவனுக்கு அபேட்சிதம் இல்லைங்கிற காரணத்தால அந்த ஆத்மாவை தவிர்த்ததானே இந்த வேகேந்திரியாதிகளுக்கு ஏற்படக்கூடிய எதுவும் இவனுக்கு பிரியமோ அப்பிரியமோ இல்லை. இவனுக்கு ஆத்மாதான் பிரியம். ஆத்மாவை தவிர வேற எதிரையும் ஏற்படக்கூடிய எதுவும் இவனுக்கு பிரியமோ அப்பிரியமோ அல்ல. ஏன்? அதனால எதிரிட்ட சத்புத்திராதி ஜென்ம மரண பரியந்தமாக உள்ள எதுவும் இவனுக்கு சுகமோ துக்கமோ இல்லை. அப்படிப்பட்ட ஸ்திதியை உடையது. சமதுக்க சுகஸ்வஸ்தா சமலோகாத்மகாந்தனா. ஆத்மாவை தவிர வேற எதையுமே வேண்டாதவனான காரணத்தால், ஆத்மாவை தவிர வேறு எதிரையுமே அசைக்கு இல்லாத காரணத்தாலே இந்த லோகம் அஸ்மம் காந்தம், காந்தனம் ஸ்வர்ணம் தந்தம் இவைகளிலே இந்த சமபுத்தியுடைய. இப்போ லோக அஸ்ம காந்தனங்கள்ல சமபுத்தி ஏற்படாத காரணம் என்ன? இந்த லோகம்னா மண்ணாங்கட்டியும் இந்த அஸ்மம் சொல்லக்கூடிய கல்லுக்கு மண் இவைகள் வேண்டாம், ஆனால் தந்தம் வேணும் அப்படிங்கிறதுனால இதுல பிரியம், இதுல பிரீத்தியோ அதுல பிரீத்தியும். ஆனால் அவைகள்ல சமச்சித்தம் இல்லை. ஆனா ஆத்மா மட்டும்தான் வேண்டும். ஆத்மாவை தவிர வேற எதுவும் அபேட்சை இல்லைன்னு சொன்னவனுக்கு ஆத்மாவனுக்கு எப்படி காணலாம்? அந்த லோக ஆத்மானிகள் எப்படி அவனுக்கு அபேட்சிக்க இல்லையோ அப்படியே காண்டமும் அவனுக்கு அபேட்சிக்க. அவனுக்கு வேணுங்கிறதும் ஆத்மா மட்டும்தான். இப்ப அவனுக்கு லோக அஸ்ம காஞ்சனாங்கள் எல்லாமே ஆத்ம வித்திரிக்க வசதிகள். அதனால அவைகள் மூன்றுமே அவனுக்கு அபேட்சா புத்தி இல்லை. அதனால அவைகள் மூன்றிலையுமே அவன் சமநோக்குடையவனாக சமச்சித்தமுடையவனாக சமலோகாத்ம காஞ்சனா. அதுக்கு காரணம் சமதுக்க சுகஸ்வஸ்தா அதையே சமலோகாத்ம காஞ்சனா. துல்லிய பிரியா பிரியா ததையே எந்த காரணத்தாலே சமதுக்க சுகஸ்வஸ்தனாக இருக்கிறானோ, எந்த காரணத்தாலே சமலோகாத்ம காஞ்சனாக இருக்கிறானோ அது அந்த காரணத்தாலேயே ததையே வகேதோகோ துல்லிய பிரியா பிரியா. துல்லிய பிரிய அப்பிரிய விஷய. இவனுக்கு பிரிய விஷயம் என்றும் அப்பிரிய விஷயம் ரெண்டு இல்லாமல்
பிரிய விஷயமும் அப்பிரிய விஷயமும் துல்லியமாக ஒன்றாக சமமாக. மற்றவர்களுக்கு ஆத்மாவத்தோட மற்ற விஷயங்கள்ல விருப்புடையவர்களுக்கு, ஆத்மாவத்தோடு வேற விஷயங்கள் அபேட்சாபுக்கு உடையவர்களுக்கு ஆத்மாவத்தோடு வேறொன்று பிரிய விஷயம் வேறொன்று அப்பிரிய விஷயம் ரெண்டு உண்டு. அபேட்சித்த விஷயத்தை தான் இது பிரியம் இது அப்பிரியம் சொல்லும். ஆத்மாவத்தோடு வேற எந்த விஷயத்தை அபேட்சை இல்லைன்னு சொன்னாக்க அப்ப பிரியம் அப்பிரியம் ரெண்டு தனித்தனியா இல்லை. இவருக்கு பிரிய விஷயமும் அப்பிரிய விஷயமும் துல்லியம். இதுல பிரிய விஷயத்தினால இதுல ஒரு ஈடுபாடோ, இது அப்பிரிய விஷயத்தினால அதுல ஒரு வெறுப்போ இல்லை. ஏன்னா அவருக்கு பிரிய விஷயத்தை போல அப்பிரிய விஷயமும் அவனுக்கு அபேட்சம். ஏன்னா ஆத்மா ஒன்றுதான் அவனுக்கு அபேட்சம். ஆத்மாவை தவிர பிரிய விஷயத்தோடு அப்பிரிய விஷயத்தோடு எல்லாமே அவனுக்கு அபேட்சை அற்றதாக இருக்கிற காரணத்தால அவைகள்ல இது எனக்கு அனபேட்சிதம்ன்ற ஒரே நோக்கு தான் உள்ளது இருக்கு. இதுல ஒன்று அபேட்சிதமாக இன்னொன்று அபேட்சிதம் இல்லாததால இது பிரிய விஷயம் அப்பிரிய விஷயம். ஆத்ம விபரீதமான எந்த விஷயத்தையும் எனக்கு அபேட்சாபுத்தி இல்லாத காரணத்தால அவைகள் ரெண்டுமே பிரிய விஷயங்களும் அப்பிரிய விஷயங்களும் இவனுக்கு துல்லியம். துல்லியம்னா சமம். துல்லிய பிரியா பிரியோ தீரஹா இல்லையா? தீரஹான்னு என்ன சமம்? அதாவது இங்க பிரகிருதி ஆத்ம விவேக சுத்தலா பிரகிருதி ஜடமான இல்லையா? தன்னை காட்டு வேறுபட்டதான பிரகிருதி, ஸ்வயப்பிரகாசமான ஞானமாகிதான் இவைகள் ரெண்டுக்கும் விவேகம். விவேகம் விவிச்சிய ஞானம் விவேகம். இவைகள் ரெண்டையும் வேறுபடுத்தி அறிந்திருக்கக்கூடியதான அந்த குசலகான அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தை குசலகான சமர்த்தா என்ன குசலத்தை உடையவன், என்ன கௌசலத்தை உடையவன், என்ன சாமர்த்தியத்தை உடையவன் கேட்டாக்க இந்த ஜடமான தன்னைக்கால் வேறுபட்டதான பிரச்சனை, ஸ்வயம் பிரகாசமான ஞானவாகிறதான் இந்த ஆத்மாவுக்கும் பிரகிருதிக்கும் அது விவேகம். அது ரெண்டையும் நன்றாக வேறுபடுத்தி இந்த பிரகிருதி நான் அல்ல, இந்த பிரகிருதியை காட்டு வேறுபட்ட ஆத்மாதான் தான் என்று சொல்லக்கூடியதான அந்த விவேகத்துக்கள் அதை பிரகிருதியான தேகேந்திரியாதிகளை காட்டும் ஆத்மாவாக தன்னை வேறுபடுத்தி அறியக்கூடியதான கௌசலம்னா வேறுபடுத்தி அழைக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன், வேறுபடுத்தி அறியக்கூடிய சாமர்த்தியம். துல்லிய பிரியா பிரியோ தீரஹா துல்லிய நிந்தாத்மகம் ஸ்துதி. தன்னிடத்துல இந்த தன் விஷயத்துல ஒருத்தர் பண்ணக்கூடியதான இந்த ஸ்துதி நிந்தா இவைகள் ஒருத்தர் தன்னை ஸ்துதிக்கிறதோ தன்னை நிந்தனை பண்றதோ இல்லையா, அவைகள் ரெண்டுலையுமே வேறுபாடு இல்லாமல் ரெண்டையும் பூஜ்யமாக சமமாக ஒருத்தர் தன்னை சோட்டம் பண்றான்னா என்ன சோட்டம் சுத்தி பண்ண காரணம் என்ன? தன்னிடத்தை எனக்கும் சுத்தி பண்றான். இவர் நல்ல மனுஷன் இல்லையா, நல்ல குணங்கள் நல்ல மனுஷன் இல்லையா, நாங்க வீரம் விவேகம் இல்லையா தியாகம் இவைகளை நல்ல குணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் உடைய ஒரு நல்ல மனுஷன் இருக்கும். இந்த ஆத்மாவை நேருக்கு நேர் அவலோகனம் பண்ணி ஆத்மாவை சாட்சாத்கரித்தவன் நான் மனுஷனே இல்லைங்க, நான் தேவனும் இல்லை, மனுஷனும் இல்லை, நான் சிஜேக்கும் இல்லை, நான் ஸ்தாவரமும் இல்லை, நான் ஞானானந்தமயமான பகவத் ஏகபூதமான அணுவான ஆத்மான்னு சொன்னா அந்த அணுவான ஆத்மாவை எதை பார்த்து ஒரு தோற்றம் பண்றான்? இவன் என்ன ஒரு மனுஷனா விழுந்து என்னுடையதான தேகத்தினுடைய மனசுடைய என்னுடையதான நற்குணங்கள் நல்ல செயல்கள் இவைகளால் முடிச்சு நான் ஒரு நல்ல மனுஷன். நான் மனுஷன் பூமான் தேவகா ந மனுஷா ந சிந்திக்கு ந பாதமா, நான் தேவனோ மனுஷனோ
சிறியங்கான பிராணியோ தாவரமோ எதுவும் இல்லை. இவன் மட்டும் தோற்றமானது எனக்கு கேள்வி. அது மாதிரி தன்னை யாராவது நிந்திக்கும் போது அதை என்னை நிந்திக்கிறானே, இந்தியனுடைய தாற்பயம் எதை கொண்டு நிந்திக்கிறான்? ஏன்னா ஒரு மனுஷனா பார்த்து எங்கிட்ட உள்ளதான ஒரு கெட்ட மனுஷனுக்குள்ள குணங்கள், ஒரு கெட்ட மனுஷனுக்குள்ளதான செயல்கள், இவைகளை எல்லாம் பார்த்து என்னை நிந்திக்கணும். திரும்பி அதே செயல்தான் நான் மனுஷனே நான் அனுபவிமானம் உள்ளதான சுயம் பிரகாசமான பகவத் மாத்திரமான ஆத்மா. என்னை இவன் பார்த்ததில்லை, இவன் தோற்றம் மட்டும் சிந்திக்கிறதுக்கோ இவன் என்னை அறியமாட்டான். என் சரீரத்தை பார்த்து இந்த மனுஷ சரீரத்துக்குரியதான குணங்களையோ தோற்றங்களையோ கொண்டு எந்த ஸ்திதியும் இருக்கிறான். அதனால இவன் மட்டும் இல்லை, இவன் மட்டும் ஸ்திதியும் எனக்கு அபேட்சம் இல்லாத காரணத்தால, அவைகள் என் விஷயத்துல உண்மையும் ஆகாத காரணத்தாலே இவைகள் எனக்கு புரியும். அதனால புரிய நின்ற ஆத்ம சம்ஸ்துதி, ஆத்ம விஷயமான நின்றா சம்ஸ்துதி, இவைகளிலே இவைகளை துரியமாக பாதிக்கக்கூடிய தீரம். அடுத்தபடி மானாவமானோ புரியதா. இப்ப மானாவமானங்கள் அது முன் சொல்லப்பட்டதானே அந்த நிந்தா சம்ஸ்கிருதிகள் இருக்கு. அந்த நிந்தா சம்ஸ்கிருதிகள்னால ஏற்படக்கூடியதான மானாவமானம், தோற்றம் பண்ணா அதனால ஏற்படக்கூடியதான மானம், நம்ம நிந்திச்சானா அதனால ஏற்படக்கூடிய அவமானம். அதே இல்லாததான காரணங்கள் உண்டான காரணங்கள் இவை. அந்த தாங்கள் ஒரு மனுஷன் சென்றிருக்கிறவன் ஆத்மாவை தவிர தன்னை இந்த தேகத்தோடு மனுஷ தேகத்தோடு கூடிய மனுஷன் இருக்கிறவன் தன்னை யாராவது தோற்றம் பண்ணான்னா அதை தனக்கு மானமாகும், தன்னை யாரும் நினைச்சாங்கன்னா அது தனக்கு அவமானமாகும். இப்போ ஆத்ம நிந்தா சம்ஸ்கிருதிகளையே சமமாக பாடக்கூடியவனுக்கு அதெல்லாம் உண்டாகக்கூடிய மானாவமானங்களையும் ஒரு தாற்பயம். அதற்கு மானம் ஒன்று இஷ்டம், அவமானம் அனிஷ்டம், ரெண்டுமே. இதுல எதுவும் இஷ்டம் இல்லை, அனிஷ்டம் இல்லை. துரிய மானாவமானயோகோ, மானாவமானயோ துரியா, துரியா மித்திர அரிபக்ஷயோகோ, மித்திர அரிபக்ஷயோகோ துரியா. மித்திரன் அப்படின்னாங்க அறிந்தாங்க விரோதி. மித்திர அரிபக்ஷயோகோ துரியா அப்படின்னு இந்த மித்திரன்னு சொல்லக்கூடிய சுகுத்திருக்கானே அவனோட தனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. எதை போல கேட்டா எப்படி அறிவின்னு சொல்லக்கூடிய விரோதத்தோடு தனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையோ இந்த ஆத்மாவுக்கு சுகுத்தோ விரோதியும் இந்த சுகுத்து விரோதியெல்லாம் எல்லாம் ஏற்பட்ட அந்த தேக சம்பந்தத்தால் ஏற்பட்டான விட இந்த ஆத்மாவுடைய சம்பந்தத்தால் ஏற்பட்டது. இந்த ஆத்மாவுக்கு யார் சுகுத்து? பகவான் எதர்மான உத்தரவே சுகுத்தாக்கு அப்படின்னால அவனை தவிர வேற சுகுத்துங்கிற அவன் தவிர ஆத்மாவுக்கு சுகுத் என்றும் விரோதி என்றும் இரண்டு இல்லாத காரணத்தால லோகத்தில் ஏற்பட்டிருக்கிறதான மித்திர விரோதிகள் எல்லாம் இந்த நண்பர்கள் பகவர்கள்லாம் இந்த சரீரம் மூலமாகத்தான் ஏற்பட்டிருக்கிற காரணத்தால இந்த ஆத்மாவுக்கு சுகுத்தோ அறியோ இல்லாது இவர்களோட இவருக்கு ஆத்ம சம்பந்தத்தினால் ஏற்பட்ட சுகுத்தோ விரோதியோ இல்லாத காரணத்தால இவனுக்கு சுகுத்தோ விரோதியும் புரியும், சுகுத் பட்சமும் விரோதி பட்சமும் புரிஞ்சிருந்தாங்க. அது மாதிரி சர்வ ஆரம்ப பரிசியாகி
ஆரம்பம் அர்த்தம் செயல்கள் நடவடிக்கை. சர்வ ஆரம்ப பரிசையாகி அப்படின்னு அர்த்தம் இந்த தேகத்தை கொண்டு அந்த தேகத்தின் பொறுப்பு தேகத்தை கொண்டு ஆரம்பித்து நடத்தப்படக்கூடியதான செயல்களுக்கே ஆகைகள் எல்லாவற்றையும் பரிசையாக பண்ண ஏன்னா இந்த தேகத்தின் பொறுப்பு எந்த காரியம் பண்ண தேவையில்லை. தேகத்தின் பொறுப்புன்னு இருக்கும், தேகத்தினுடைய பொறுப்புனாக்க அதை உபயோகிக்கும். இந்த ஆத்மாவில் லயப்பட்டிருக்கிற காரணம் அப்படியே ஆத்மாவில் இருக்கிறவன் பசிதாசங்கள் இல்லை. அவர் நிச்சய கர்மாக்கள் அது சமயம் கிடையாது. திரும்பி அந்த நிலையை விட்டு வெளியில வந்தால்தான் மக்களும் அதுதான் சோம்பெடுத்து கிடக்குறாங்க. ஆமா இந்த சம்சாரத்தை இந்த சம்சாரம் இந்த 3 குணங்கள் தான் சாமி. இந்த 3 குணங்களாலும் நடக்கிற செயல்கள் தான் இந்த சம்சாரம் கூட்டமா நடந்துருக்கு. ஆடைகளை கடந்து கற்பிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அவன் 30 புத்தகம் 30 சொல்லக்கூடாது. 30 முத்தையே அவன் முத்தனே அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை மண்டலத்தில் இருக்கிற 30 சொல்லக்கூடாது. அதனால முத்தகான் சொல்றது 30 சூரியகான் பார்த்தாங்க. அது ஆத்ம சக்தியை சொல்லுங்க. எல்லாத்தையும் நிறுத்திப்பான் ஆத்மாவுடைய பிரதானம் மட்டும். அது தபம் பண்றதுன்னா இதை விட ரொம்ப குறைச்ச ஸ்டேஜ். அதுக்கே இப்படி சொன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தேகத்துக்கு ஸ்பர்சம் இல்லை. அதனால இவங்க மூச்சு விடுறது நிறுத்துவாங்க. இந்த நிலைக்கு போகாத மூச்சு விடுறது நிறுத்தினாலும் அது வருவாங்க. யோகத்தை எப்படி மூச்சு விடுறது நிறுத்தலாம்? அவன் தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ளதான தொடர்பு துண்டித்து விடுறான். தேகம் தனியா இருக்கு, ஆத்மா தனியா இருக்கு. அதனால இது இட் வில் ரிசல்ட் இன் சொல்ல முடியாது. கர்ம ஆரம்ப பயிற்சியாகின்றோம். இந்த தேகத்தின் பொறுத்து செய்யக்கூடியதான தேகத்தின் பொறுத்து தேகத்தை கொண்டு செய்யக்கூடியதான கர்ம பயிற்சியாகி கூட்டா குணாதீதம் பெரிய சேலஞ்ச் தான். கடவுளுக்குமே இப்படி இருக்கிறது ரொம்ப சுலபம். இந்த பிரகிருதி மண்டலத்தை இந்த பிரகிருதி மண்டலம் இந்த சம்சாரங்களே இந்த 3 குணங்கள் தான். இந்த 3 குணங்களுக்கு அதிபதிச்சு அந்த 3 குணங்களை கடந்து இது தங்கத்தை அண்ட முடியாதபடி தான் இவைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமாதி பாக்கியா வியாக்கியானம் பண்றா சமதுக்க சுகஸ்வஸ்தா சமதுக்க சுகா. சமதுக்க சுகான்னு சுகம் துக்கம் இவைகள் ரெண்டையும் சமமாக கொண்டாங்க. சுகம் துக்கம் இவைகள் சமமாக கொண்டோம்னு சுகம் அதுக்கூட காலத்தை செய்யும், துக்கம் பிரதிகூல காலத்தை செய்யும். அதனால சுகமும் துக்கமும் ஒன்றும் சொல்லல.
சுகமும் துக்கமும் அதை ஒன்றாக பாதிக்கக்கூடிய மனசு சித்தம் இருக்கு. சுகமும் துக்கமும் ஒன்றும் இல்லை, சுகமும் துக்கமும் வெவ்வேறு. சுகத்துக்கு சுகம் பூர்வமே சுகத்துக்குரிய பூர்வமும் துக்கத்துக்குரிய பூர்வமும் ஒன்றாயிடாது. சுகம் நன்றாய்த்து செய்யப்பட்டது, துக்கம் நன்றாய்த்து செய்யப்பட்டது. ஆனா இவர் எப்படிப்பட்டவங்க கேட்டா அவைகள் ரெண்டையும் வேறுபாடு இல்லாமல் அவைகள் ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இந்த சித்த சமாதானம் இவனுக்கு. அதனால இவன் சம துக்க சுத்தம். புரியல, ஒவ்வொரு திருமொழியிலும் ஒன்று வரும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒண்ணு இல்லைப்பா, ஒவ்வொரு சுத்தத்தை அனுபவிக்கிறது, ஒரு சுத்தத்தை நிறைய சுத்தத்துக்கு ஒவ்வொரு சுத்தத்தை அனுபவிக்கிறது, சுத்தத்தை அனுபவிக்கிறதும் ஒரு ஆத்ம பராமரிக்கம் பண்ணிக்கணும். எவ்வளவு நம்ம சுகுதுக்கு வருது, சுகுதுக்கு அது எண்டா கைது எவ்வளோ ஆசிரியர் கையில சார்ந்து வாட்டை லேர்ன் பண்ணுது. அது என்ன அப்படின்னு அது என்ன குறிப்பிடல. ஒரு துக்கத்தை அனுபவிச்சோம், இந்த துக்கம் என்ன, துக்கத்துடைய சேர்த்து இருக்கு. நாம என்ன துக்கம்னா எதை அனுபவிச்சோம் கேட்டா ஒன்று சொல்லுங்க. மனதான் எடுக்கிறது, மனதை கட்டலாம் இருக்காங்க, மனதை கட்டலாம் பண்ணிருக்காங்க. அதுதான் எல்லாத்தையும் எப்படி எல்லாத்தையும் அவமர்த்தம் பராமர்த்தம் அப்படின்னு வாசவர் கமிஷன் அவர்கள் அது நாம நலப்பாருக்கு ஒரு சம்பந்தம் உண்டானது. அதை நம்ம என்ன பண்ணணும், அதை நாம பராமரிக்கணும். இப்ப அனுபவிச்ச துக்கத்தினால எனக்கு என்ன ஏற்பட்டு ஒன்றும் ஏற்படும். டாக்டர் போய் எழுதுவதா அதை எழுதுறாரு, டாக்டர் போய் எழுதுவதா அதை எழுதுறாரு. நானா ஏதோ செஞ்ச அவசரப்பட்டாரு, அது ஒரு பெரிய சுத்தம் வந்து அது சுத்தத்தை நான் என்னத்தை வாழ்ந்துச்சோம். சிவகம் பாட்டமா தருவோம், சிவகம் சாப்பிட்டு மாத்தரவும் அப்படின்னா இந்த ஆத்மானது சுருடே தன்னை கேட்டுக்கோ. உடனே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பராமரிச்சு அப்படின்னு இதெல்லாம் புண்ணியம். இன்னும் கருத்து சொல்றது அவருடைய அத்வைக்கு கொஞ்சம் இன்யூஸ் ஆகிடும். இதெல்லாம் அத்வைக்கு அத்வைக்கு ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் இன்யூஸ். அத்வைக்கு இதெல்லாம் அப்படியே போயிட்டு சொல்லிவிட்ட எதாவது தத்துவ ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் போயிடாது. ஏதாவது தத்துவ ஞானம் நம்மளால தான் பண்ணாங்க. இதெல்லாம் போயிட்டு வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணாம சுட்டா இருக்கும் தான் போடுது. அதெல்லாம் அப்படிலாம் சொல்லலாம். அந்த அந்த யதாவத்துல வஸ்து ஞானம் வந்தது அப்புறம் தான் நிற்காது. பிரதிகூல வஸ்துக்கள்லாம் கூட தன்னை விட்டு போகாதபடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு இறங்குகள் பற்றி பூவெல்லாம் குறிப்பிட்டு போட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, நம்ம இந்த நிலைக்கு போக முடியுமா அப்படின்னா இந்த நிலைக்கு கோடியில் ஊத்தரா போக முடியுமான எல்லாரும் அது வேறுங்கிறது ஆத்ம சமாதானம். நிறைய வருவாங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நிறைய ஞானம் இருக்கு. ஞானத்தை உபயோகிச்சு நமக்கு வந்த
சுபதுக்க சேர்ப்புக்களை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நமக்கு ஏற்பட்டதான அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை நாமளே கல்வி பார்த்து அது நம்ம பார்த்தோம்னாக்க சுகம் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய சேர்ந்து உண்டு பண்ணுறது. நானும் அதுவும் துக்கங்கள் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய சேர்ந்து உண்டு பண்ணுறது. இவ்வளவு குடும்பங்கள் இவ்வளவு துக்கங்கள் அனுபவிச்சுட்டு முன்னோட்ட வேண்டியது. அதனால அப்படி முழு ஏன் அதுல சமமா பாதிக்க முடியாது. பராமரிக்கம் ஒவ்வொரு சுகம் துக்கம் அப்படின்னு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதோட பிரசிக்கிறமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் லேர்ன் பண்ணலன்னா அப்புறம் லைஃப்னு ஒன்று போயிடும். நான் சுகமும் நமக்கு நான் அனுபவிச்சு துக்கமும் இந்த லேர்னிங் இருக்கு. இதுதான் ரொம்ப ரியல் லேர்னிங். இதை நாம வாழ்க்கை சாஸ்திர ஞானத்தோட இதை கால்குலேட் பண்ணுங்க. சாஸ்திர ஞானங்கிறது நியர் டேட்டா. இந்த அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்துடைய பராமரிப்பு இப்போ டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க ஒரு பேத்தாலஜி டெஸ்ட் எடுத்தா அதை கிளினிக்கலி கால்குலேட் பண்ணுது. அது மாதிரி நம்மளும் வாசிக்கிற சாஸ்திர ஞானத்தோட நாம ஏதோ சுத்தத்துக்கு அனுபவங்கள் இதான் பிராக்டிக்கலா நாம லேர்ன் பண்ற இதெல்லாம் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். பெரிய கஷ்டம். இது ஏற்று வேலை நமக்கு பாருங்க. சுத்தம் நமக்கு என்ன பண்ணிருக்கு, துக்கம் நமக்கு என்ன பண்ணிருக்கு. சுத்தம் நமக்கு பெருசா எதுவும் பண்ணவில்லை, துக்கமும் நமக்கு பெருசா எதுவும் இந்த சுகத்துக்கு அனுபவத்துக்கு முன்னால் எப்படி இருக்கணும். இப்படி பார்த்தாலே ஏன் சுகம் ஏன் அதுக்கு போட்டியில் வச்சிருக்கா வருமா நம்ம ஏன் அது நமக்கே வரும். அது கேட்க வேண்டிய கேள்வி ஆல்வேஸ் வாட் ஐ ஹேவ் லேர்ன், வாட் ஐ ஹேவ் லேர்ன், வாட் ஐ ஹேவ் லேர்ன். அதை பராமரிச்சு பார்க்கும்போது அந்த லேர்னிங்கையும் இந்த கிரந்தையே சேர்ந்த நாம கிடைக்கிற இந்த லேர்னிங்கையும் ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி பார்த்தாக்க அது கொஞ்சம் அந்த பெரியவாள் இருந்தவங்க ஒன்றும் மாற்றத்துக்கு அவசரம். சமதுக்க சமதுக்க சுத்தம் சமதுக்க சுகவாதம் சுகத்து துக்கத்த சம சுகதுக்க சமம் சக சமதுக்க சுக. அதாவது சமது துக்கமும் சுகமும் ஒன்றாயிடாது. துக்கத்துக்கு சொருக்கம் சுகத்துக்கு சொருக்கம் இருந்தான். ஆனால் சுகத்துக்கு துக்கத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்த சமாதானம் இவனுக்கு இருக்கு இல்லையா, அதுதான் அவன் தான் சமதுக்க சுத்தா. சமதுக்க சுகா சொத்தான தான் தேகத்திலோ இந்திரியங்களையோ வெளியில் இருக்கிற விஷயங்களிலோ சித்திய உடையவனாக இல்லாமல் தன்னுடைய ஆத்மாவில் சித்திய உடையவனாக இருக்கிறான். இப்படி தன்னுடைய ஆத்மாவிலேயே சித்திய உள்ளவனாக இருக்கிற காரணத்தால ஆத்மா விபரீதமான வேற விஷயங்களுக்கு ஸ்திதி இல்லாத காரணத்தால என்னோட இந்த ஆத்ம விபரீதமான சுத்தபுத்தாதிகள் எல்லாவற்றையும் இவைகளை சமர்ப்பித்தம்.
ஆத்மாவை தவிர வேற ஏதாவது அபேட்சிதமாக இருந்தா அவைகளுக்குள்ள இவன் இது சுத்தம் இது சுத்தம் அப்படிங்கிற கேட்டகரி வரும். அந்த கேட்டகரி ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே இவனுக்கு அபேட்சிதம் இல்லாத பொழுது எது சுத்தமாக இருந்தாங்க எது சுத்தமாக இருந்தா என்ன சுகதுக்கங்கள்ல சுகதுக்கங்கள்ல இந்த மனசும் இல்லையா இந்த இந்திரியங்களும் இந்த சரீரமும் இவர்கள் பட்டு தீர்த்தது. இவனுக்கு இந்த சுகதுக்கங்கள் இவன் கர்மாவனால இந்த சுகதுக்கங்கள்ல அனுபவங்களும் பற்று இவனுக்கு இவன் ஆத்மா இருந்தால்தான் ஆத்மா வந்து இந்த ஆத்மா இதை அனுபவிக்கிறதுக்கு இவைகள்ல இவனுக்குள்ள பற்று கர்ம பலன்கள் இவனுக்குள்ள பற்று தான். ஆக விட்டால்னா அதுக்கப்புறம் இது கேவலம் இந்த இந்திரிய மனம் வந்து அனுபவிச்சு போட்டு இவனுடைய ஆத்மாவுக்கு அது சுத்தமோ சுத்தமோ அதனால என்ன பண்றான் அதனால சூரிய பிரியா பிரியா பிரியம் அப்பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தனித்தனி இல்லாம இல்லையா பிரியம் அப்பிரியமும் சொல்லு. ஏன்னா இவனுக்கு பிரியா பிரியங்கிறது ஆத்மா ஒண்ணுதான் பிரியம் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே அப்பிரியமா போயிட்டாங்க. அதுல அப்புறம் பிரியா பிரியங்கிறது லௌகிகமான வஸ்துக்கள் ஆத்ம விபரீதமான வஸ்துக்கள் பிரியா பிரிய பேதம் கிடையாது. ஏன்னா இவனுக்கு ஆத்மா ஒண்ணுதான் பிரியம். ஆத்ம வஸ்துனால மற்ற வஸ்துக்கள் அப்படியும் இல்லை. ஆத்ம வஸ்து அல்லாத வேற ஒரு வஸ்து பிரியம் இருந்தா தான் இன்னும் அப்பிரியமா இருக்கு. அதனால ஆத்ம வஸ்து அல்லாத வஸ்துகள் அது பிரியமானவையா இருந்தாலும் அப்பிரியமானவையா இருந்தாலும் அதை பற்றி இவனுக்கு ஒண்ணு எது அந்த வஸ்துக்கள் அப்பிரியமா அதுகள் அப்பிரியம் இல்லை அதுகள் பிரியமும் இல்லை அப்பிரியமும் இல்லை. ஆத்ம விபரீத வஸ்துக்களுக்குள்ள பிரியா பிரியங்கள் கிடையாது. ஒன்று பிரியம் என்று ஒன்று அப்பிரியம் என்று அது லோகத்துல தானே எல்லா வஸ்துலையும் அப்பிரியங்கிறதே எல்லா வஸ்துலையும் பிரியம் எல்லா வஸ்துலையும் பிரியம் அப்படிங்கிறதே எல்லா வஸ்துலையும் அப்பிரியம். எல்லாத்துக்கும் பிரீத்தியா இருக்கணும்னா என்ன இருக்கும் யாருமே பிரீத்தியா இருக்காது. யாருக்கே அவங்க பிரீத்தியா இருக்கான்னாக்க அப்போ மற்ற பேருக்கு அப்படி. அதனால எல்லாருக்கும் பிரீத்தியா இருக்கணும்னா யாருக்கும் பிரீத்தியா இருக்கணும். மாதிரி எல்லா விஷயத்தையும் பிரீத்தியாவது எல்லா விஷயத்தையும் அப்படி பிரீத்தி அப்படி இல்லாமல் समय देश ने दिया ये तो आपने ऐसा जरूर बताना பெருமான பெருமாள் தான் யாருதான் தேசம் உண்டானா உண்டாகவே உண்டாங்க. அப்பிரீத்தியா எல்லாமே இருக்கு சொல்ல எதிரையும் பிரீத்தி இல்லாமல் இருக்கு. அது குறிப்பிட்டு எதுக்கு பிரீத்தி இல்லாமல் இருக்கு. எல்லா விஷயமும் உங்களுக்கு பிரீத்தியா இருந்தா அவனுக்கு எதுல பிரீத்தின்னு சொல்ல முடியாது இல்லையா. எதை குறிப்பிட்டவருக்கு ஒரு பிரீத்தியா இருக்கிறவங்க தான் எதிர பிரீத்தி உள்ளவர் சொல்ல முடியும். எல்லா விஷயமும் பிரீத்தியா எல்லா வசதி எந்த வசதியும் அப்பிரீத்தி இல்லாதவன் எல்லா வசதியும் பிரீத்தி உள்ளவன் எல்லா வசதியும் பிரீத்தி உள்ளவன் எந்த வசதியும் அப்பிரீத்தி இல்லாதவன். அதனால பிரீத்திகளுக்கு தனித்தனிய ஆசிரியத்தை பிரிக்காமல் எல்லாம் ஒண்ணுதான். அதையேவ தீரா சூரிய நிந்தா சமரோஷாத்மகாஞ்சனா சூரிய பிரியா பிரியா தீரா சூரிய நிந்தா சம்ஸ்கிருதி ஆத்மசம்ஸ்கிருதி நிந்தா ஆத்மசம்ஸ்கிருதி
என்ன பண்ணணும்? இது ரெண்டுமே முதல்ல காதுல போட்டுக்கணும். அது நமக்கு அநேகமான ஒரு வார்த்தை அப்படின்னாக்க அந்த வார்த்தை நம்ம காதுல வேலை அந்த வார்த்தை நம்ம காதுல விடாமல் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோமோ அது சேர்ந்துட்டு போகணும். நமக்கு அது ஏற்பட துக்கம் அதுல ஏற்பட்ட இது எல்லாம் அது நாம காதுல கேட்டதுதான் தானே. அது நம்ம காதுலயே கேட்கல, அது நம்ம காது வழி அந்த காது வழி. அதாவது ஆத்ம சம்ஸ்கிருதி இருக்கு இல்லையா, ஆத்ம சம்ஸ்கிருதி என்ன பண்ணோம்? அது காதுல இருந்தாலும் கூட அது நன்மை இல்லை, வேறையாவே சொல்றேன். நானும் சம்ஸ்கிருதி விஷயம் நான் சோத்திரம் பண்றதுக்கான விஷயங்கள் இந்த இல்லாததால இந்த சோத்திரம் என்ன பண்ணாங்க அதை நம்ம சோத்திரம்னா நம்ம அசந்தமா நினைச்சுட்டு தேங்க்ஸ் எல்லாம் கொடுக்க சம்ஸ்கிருதியானது காதல் இருந்தா கூட அது நம்ம இல்லைன்னு. ஆனா நிர்வாகம் இல்லையா, அது காதலே விரும்புதாக சொல்லப்படும். ஒரே வாய்ப்புகளோடு யாருடைய சுகுத் பாவம், யாருடைய விரோத பாவம் இப்படிப்பட்ட தீரா தீரகான்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் இந்த தீரகாங்கிறது தான். தீரகான்னு என்ன? இந்த பிரகிருதியாகிற தேகேந்திரியாதிகளையும் இந்த ஆத்மாவையும் தனித்தனியாக பிரித்து ஒரு உணர்வுதான் அறிவிப்புதான அந்த சாமர்த்தியம் இல்லையா? அது இருந்தா இது எல்லாம் நடக்கும். கொஞ்சம் கூட எதை எப்பாலும் 4 முறை பார்த்து சொன்னாங்க. அது நான் நினைக்க தேகத்தை பார்த்து அந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகம் வேற யாரோ, இந்த தேகம் சீரல் பெரியவனாந்து பிறக்கே உழைத்து ஏழையான பிறக்கே உழைத்தான உழைத்து ரொம்ப அக்கா இருக்குன்னு பிறகு சரி. திருவேங்கட பாசம் முதல் 10 10ஆம் திருவாங்க பெரிய முதல் 10 9ஆம் திருமதி திருவேங்க தாய வந்தனையும் தாரக இளைஞர்களையும் அதுவே பெரிய பாலகனால் பலதையும் செய்துவிட்டு பெரிய நானது பிறக்கே உழைத்து ஏழையான கர்மக்குள் உபாய ஸ்பர்சனத்துக்கு போதுதான் ஏழையாது. அது தீரகா தீரன்னு நினைப்போம். நான் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த தேகம் வேற உத்தரா தெரியும். அப்படிப்பட்ட விவேகம் ஏற்பட்டவன் தீரம். மானாவமானதும் சுத்தியான ததையேவ சமவோ தஸ்மசங்கனா ததையேவ துல்லிய பிரியாப்தியா தீரா பிரகிருதி ததையேவ துல்லிய பிந்த ஆத்மஸ்தி ஆத்மனி மனுஷத்வாதி அபிமானத்துக்க இல்லையா குணாகுண நிமித்த இல்ல ஸ்துதி நிந்தையோகோ ஸ்வசம்பந்த அசம்பந்த அனுசந்தானே துல்லியசித்தான். ஒரு மனுஷ மனுஷதாத்யாக்கானே
ஒரு மனுஷன் என்பதை கொண்டு அவனுக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் தீய குணங்கள் இருக்கு இல்லையா, மனுஷா அபிமானத்தினால நற்குண தீய குணங்கள் நல்ல தீய நடத்தை எல்லாம் கொண்டு பண்ணப்படுகிற சுத்தி இந்தாதிகள் இருக்கு இல்லையா, அவைகள்ல அசம்பம் தன்னுடைய ஆத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏழு மனுஷத்வாபிமானியா பண்ணப்பட்டது அகத்தோட மனுஷியா. அதனால என் ஆத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. அகம்பந்த அனுபந்தானே அகம்பந்தம் பண்ணிருந்தானே இதுல சுத்தி நீண்டாசனம் சுத்திகள் தற்பிரயுக்த மானவமானியோ தற்பிரயுக்த மித்ர அதிபக்தியோடு அதனால ஏற்படக்கூடிய மானவமானங்கள் அதனால் கொண்டு கொள்ளக்கூடிய மித்ர அதிபட்சங்கள் இதுகள் எல்லாவற்றையும் சம்பந்த அபாவாதே அதை எல்லாம் சொல்லி தாத்தா தேசித்துவ பிரயுக்த சர்வ ஆரம்ப பரிசியா இந்த தேகத்தின் பொறுப்பு இந்த தேகத்தை கொண்டு தான் செய்யக்கூடிய சர்வ கர்மாக்களை பரிசியாகும். ஏவம் பூதா ஏவம் இந்த பிரகாரமாக உள்ளாகும். சஹா குணாத்மீதா குணாத்மீதனுடைய சொரூபம் குணாத்மீதனுடையதான அனுஷ்டானம். குணாதீதன் என்னென்ன பண்ணுவான் சொல்லியாச்சு. இந்த குணங்களை கடப்பதற்கு குணாத்தியத்துக்கு கேள்வி என்னன்னு மூணாவது கேள்வி கேட்டாலையா, அது குணாத்திய பிரதான கேள்வி இதுன்னு கேட்டா மாம்பு யோகி விசாரேன போக்ரு யோகேன சேவதே மாம்பயோ அபிவிசாரேன பக்தி யோகேன சேவதே தகுனான அதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க சொல்லியிருக்கா அதுக்காக கேட்டா அது பக்தி வகையான பக்தி யோகேன சேவத்தை சகுணான சமதி சீதானே பிரம்ம பூஜாய கல்பதே மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. இந்த குணாதீத்தனாவதற்கு இவ்வளவு என்ன சொன்னேன். குணாதீத்தனாவதற்கு பிரதான ஹேத்து என்னன்னு கேட்டா பகவானிடத்தை அளவற்ற பக்தியோடு இருப்பதுதான். அந்தத்தோ கத்துவா இதான் ஹேத்து. எப்படி பகவத் பக்தியை தவிர வேறு எதுனாலையும் ஆத்மாவில் நிலை பெற்றதான ஏற்படாது. அது ஏற்பாடுகளுக்கு குணாதீத்தமும் குணாத்தியமும் ஏற்பாடு